SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008800800. முஸ்தபா அவர்களிடம் இப்போ ஒருங்கிணைப்போம்னா அடுத்த கட்டமா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? யார் இதை முன்னெடுக்க போறா? யார் பின்னாடி தொண்டர்கள் அணி திரள போறாங்க? சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் முதல்ல இணைந்து அடுத்த கட்டமா என்ன எடுப்பாங்க நடவடிக்கை? அதுல இபிஎஸ்க்கு பங்கு இருக்கா? இவ்வளவும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா மேடம், இபிஎஸ் அவர்கள் இன்றைக்கி அதிமுக ரெட்டையில் எல்லா தலைமை பொறுப்பு, செயற்குழு, பொதுக்குழு என் கூட தான் இருக்குன்னு சொல்லி களத்தில் நிற்கிறார். அதனால் என்னென்னு கேட்டால் ரெட்டையில் இடத்துல இருக்கக்கூடிய சில தொண்டர்கள் அங்கே இருக்கிறாங்க. அங்கே மெஜாரிட்டியான தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதிமுகவின் பிளவுபட்டு அதே அதிமுகவோட தொண்டர்கள் அமமுகவில் அவங்களும் சம் % வாக்குறதே காட்டியிருக்கிறாங்க. ஓபிஎஸ் கூட இருக்கிறாங்க, சசிகலா அம்மா கூட இருக்கிறாங்க. அப்போ இருக்கும்போது ஒன்றிணைந்த அதிமுக வரணும் என்பதை இவங்க 3 பேர் விரும்புகிறாங்களோ, தொண்டர்களோட மனநிலை அதை நாங்கள் கிரவுண்ட் லெவலில் போய் பார்க்கும்போது இது என்னப்பா இது பிரிஞ்சு கிடக்கிறனால தான் தோக்குறாங்க. போன சட்டமன்ற தேர்தலே திமுக வந்தது காரணமே எடப்பாடியின் பிடிவாதம் தான் காரணம். இதை எவ்வளோ நாள் பொறுத்துருப்பேன் நான் கேட்குறேன் மேடம். இன்றைக்கி சொல்லலாம் 72,000 வாக்கு ரவீந்திரன் அண்ணன் வாங்கியிருக்கிறாரு, அண்ணன் எடப்பாடி அண்ணன் விக்கிரவாண்டியில் 65,000 வாங்கியிருக்காரு, சீமார் அண்ணன் 8,000 வாங்கியிருக்கிறாரு. எல்லாம் ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தலை அதிமுக எப்படி நம்ம மக்கள் மத்தியில் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் வெளியில் வந்துடும்ல. டிவி சண்முகம் என்ன பேசினாரு, நான் நிற்க மாட்டேன்னா, யார் பணம் செலவு பண்ணுறது, வேட்பாளர் நான் பணம் செலவு மாட்டேன், இந்த விஷயங்கள் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நவீன உலகம் மேடம், எல்லா விஷயங்களும் வந்துடும். அப்போ எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி தேர்தலில் கண்டிப்பாக நான் நிக்க மாட்டேன் புறமுதுகு தாய்த்து போறானா சீமானு அது புறமுதுகு இல்ல, அது ஒரு ராஜதந்திரம்ங்கறாங்க. ஒரு திமுக வெர்சஸ் பாமக அப்படிங்கற ஒரு களத்தை அவர் உருவாக்குறாரு. அப்ப என்ன சொல்றாரு? அங்க சாதி ரீதியிலான வாக்கு வங்கி இருக்கிறத அவர் பாமகக்கு எதிராகவும் திமுக எதிராகவும் திசை திருப்புறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, இங்க பாத்தீங்கன்னா திமுக காலி ஆகணும், பாமக ஜெயிக்கணும்னு நினைக்கிறார். அப்ப எடப்பாடியின் வாக்கு வங்கி எடப்பாடியோட அங்க வாக்காளர்கள் பாமக ஓட்டு போடணும்னு சொல்ல வராங்க. யாருக்கு ஓட்டு அளிப்பாங்க? பாமக பாத்தீங்கன்னா அதிமுகவோட கூற்று, திமுக பிரதான எதிர்கட்சி, பிரதானமான எதிரி திமுக, தீய சக்தி, திமுகவுக்கு ஒருபோதும் வாக்களிக்க மாட்டாங்க. அதிமுக களத்தில் நிற்கல, பாமக நிற்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன ராஜதந்திரம் என்ன? அதிமுக வாக்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி விழுட்டோம், இங்கே நம்ம கள்ள ஒருவோட நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியாக சப்போர்ட் பண்ணலாம் என்ன சொல்ல வராரு? இதை அதிமுக தொண்டர்கள் எப்படி பார்ப்பார்கள்? நான் கேட்குறேன் மேடம், எடப்பாடி பழனிசாமி உண்மையாக என்ன செஞ்சிருக்கணும்? என் கூட 2,06,230,230 பேர் என் கூட தொண்டர்கள் இருக்கிறாங்க சொல்றாங்களா? எல்லா தொண்டர்களையும் கொண்டு போய் விக்கிரவாண்டியில் இறக்கி இருக்கணுங்க. விக்கிரவாண்டி இறக்கல அங்க கல்யாண மண்டபத்தை பிடிச்சி தேர்தலை வியூகமாக நடத்திருக்கணும். தோல்வி வெற்றி தோல்வி என்பது சகஜம் நீங்க சொல்ற மாதிரியே. அப்போ பாத்தீங்கன்னா அதிமுக ரெண்டாவது இப்ப அதிமுக தொண்டன் என்ன நினைச்சிருப்பான்? இன்னைக்கு ரெண்டாவதா வந்திருக்கோம். இன்னைக்கு அண்ணாமலை ரெண்டாவதா வந்துட்டாரு, தமிழிசை ரெண்டாவதா வந்துட்டாரு. நீங்க சீமானுக்கு கீழே 4வது இடத்துக்கு போறீங்களே. தினகரன் அவர்கள் ரெண்டாவதா வந்துட்டாரு. இந்த சைடு பாத்தீங்கன்னா அன்புமணியின் மனைவி ரெண்டாவதா வந்துட்டாங்களே. இந்த சைடு ஓபிஎஸ் அவர்கள் ரெண்டாவதா வந்துட்டாங்க. இந்த இதை பார்க்கும்போது இரட்டை இலை சின்னம் எம்ஜிஆர் இருக்கும்போது வெற்றி சின்னம், அம்மா இருக்கும்போது வெற்றி சின்னம். இந்த வெற்றி சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை படுதோல்வியில தந்துட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கண்கட்டி வித்த மாதிரி நான் 1% உயர்த்திட்டேன்னு சொல்லி இதை ஒரு 4 பேர் வச்சு பேச வைக்கிறது. இதை மக்கள் எப்படி நம்புவாங்க? பேசுறதுக்கு நல்லா இருக்கும், மக்கள் கிரவுண்ட்ல நம்ப மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நிறைவு கருத்தாவே எடுத்துக்கிறேன். வில்சன் அவர்களிடம் நிறைவு கருத்தாக அதிமுக தொண்டர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற கேள்வியையும் RS பாரதி எழுப்புறார். இல்லை, அதிமுக தொண்டர்கள் இந்த தேர்தலில் பங்கு பெற மாட்டாங்கன்னு தெளிவாக சொல்லிட்டார் அவர். அதனால் அதிமுக தொண்டர்கள் வாக்களிக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்றது தான். அது தனிப்பட்ட முறையில் அவங்க விருப்பம். அது யார் வாக்களிக்கிறாங்களோ அவங்க. ஆக மொத்தத்தில் அவர் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணது யாருக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் அப்படின்றது தான். அதனால இது ஒரு தேர்தல் வியூகம் தான். இது ஒரு ஹிப்போதெட்டிக்கல் क्वेश्चनா இருந்தா கூட இத மீறி வாக்குகள் என்ன, இது ஒரு ஜனநாயகம் மிக்க நாடு நம்மளுடைய இதுல அந்த கண்ணன் வாக்களிப்பது அவரவருடைய தனிப்பட்ட உரிமை. கட்சியினரா இருந்தா கூட தடுக்க முடியாது. அப்படி வாக்குகள் விழுந்தா அது யாருக்கு சாதகமா மாறும் போது அவங்களுக்கு அது கெயினா இருக்கும்ல. திமுக தரப்புக்கு போனாலும் சரி, பாமகவுக்கு போனாலும் சரி, அது அவங்களுக்கு லாபம் தானே. இல்ல, அது நம்ம சொல்ல முடியாது. அது எந்த பக்கம் போகுதுன்றது நம்ம சொல்லவே முடியாது. இப்போ ஆர்கே நகரில் திமுக வெறும் 24,000 ஓட்டு வாங்குச்சு. ஆனால் டிடிவி தினகரன் 88,000 89,000 ஓட்டு வாங்கினார். அதிமுகவே அங்கே 48,000 ஓட்டு தான் வாங்குச்சு. அப்போது திமுக ஓட்டு டிடிவிக்கு போயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஆனால் அப்படி சொல்ல முடியாது. ஓட்டு போடாமல் கூட இருக்கலாம். அதனால் நம்ம சொல்ல முடியாது. அதனால் அவர் சுயேட்சையிலேயே 89,000 ஓட்டு வாங்கினார். டெபாசிட்டே போச்சு திமுகவுக்கு.
அப்போ வெறும் 24,000 தான் வாங்குச்சு. அதனால நம்ம சொல்ல முடியாது அப்படி. சரி மொத்தத்துல புறக்கணிக்கிறாங்க, அந்த ஒன்று தான் நம்ம சொல்ல முடியும். சரி, இதை நிறைவு கருத்தாக எடுத்துக்கேன். சுருக்கமா கண்ணன், நேரம் குறைவா இருக்கு. பொன்முடி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எடப்பாடி திமுகவின் எடப்பாடி திமுகவுடைய தொண்டர்கள் பூரா திமுகவுக்கே வாக்களிப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமா அது ஒரு காலமும் எடப்பாடி திமுகவுக்குன்னு ஒரு 2500 பேர் இருக்காங்க, அவங்க வேணா வாக்களிப்பாங்க. அதிமுக தொண்டர்கள் இந்த முறை பழனிசாமிக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்றால் அங்க இருக்கக்கூடிய பாமகவை வெற்றி பெற வச்சு திமுகவுக்கு ஒரு பாடம் புகட்டி அதிமுகவிற்கும் ஒரு பாடத்தையும் திமுகவுக்கும் ஒரு பாடத்தையும் புகட்டணும்னா பாமகவுக்கு வாக்களிச்சு வெற்றி பெற வைக்கணும். இது அப்ப நீங்க முழுசா நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒன்றிட்டீங்க, முழுசா ஒன்றிட்டீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிற பாமக ஜெயிக்கணும். ஆனா நாங்க ஒருங்கிணைப்போன்னு சொல்ற அதிமுகவை அங்க தோக்கணும், அதிமுகவுக்கு பாடம் புகட்டணுமா? அப்ப இது சுயநலமா கட்சி நலமா? பழனிசாமி தோற்கடிக்கப்படுவது பொதுநலன். அந்த பொதுநலத்துக்காக சில சுயநலமான முடிவுகள் எடுத்துத்தான் ஆக வேண்டிய வழி இல்லை.